நம்ம மீனா போட்ட பிளான் படி கிறிஸை வந்து அவங்க மனோஜ் கூட தூங்க வைக்கணும். மனோஜும் கிறிஸும் வந்து அன்பாக பாசமாக பழகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மீனை வந்து கிறிஸை நைட் அனுப்பி வைக்கிறாங்க. எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் அந்த டைம் விஜயா தண்ணி குடிக்கிறதுக்கு வராங்க. கிறிஸு சமாளிக்கிறதுக்காக சேரில் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கேன். அந்த டைம் வந்து என்ன பேயே வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்தில் வந்து பார்த்தா நம்ம கிறிஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம். தூங்குறானா என்னன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டு அவங்களும் உள்ளே போயிட்டாங்க. கிறிஸும் உள்ளே ஓடி போய் அவங்க அம்மாவை கிட்ட கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்கிட்டார். அதே டைம் பார்த்திங்கன்னா விடிஞ்சதுக்கப்புறம் கிறிஸு வந்து நம்ம மனோஜ் மேலே கையை போட்டுட்டு தூங்கி கிடக்காரு. தூங்கி கிடக்கையில நம்ம மனோஜ் பார்த்தோன்னே அம்மா அப்படின்னு கத்திட்டு அவங்க அம்மாட்ட எதுக்கெடுத்தாலும் அம்மா 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 சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அம்மா அம்மா அம்மான்னு ஒரே அம்மாவா புராணமாக இருக்குங்க. அவர் அம்மாக்கிட்டே போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம். மீனா எல்லாம் நீ பண்ண வேலை தாண்டி நைட் என்னன்னா பேய் மாதிரி சேரில் அடிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன மனோஜ் ரூமில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவனுக்கு ஒரு வழி பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாயத்தே ஆகிப்போச்சு குடும்பத்தில். அதோட பார்த்திங்கன்னா என்னடா ஏன் இங்கே போய் தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்கல. எனக்கு மனோஜ் அங்கிளோட தூங்கணும் ரொம்ப ஆசை அப்படிங்கிற மாதிரி. குழந்தைன்னா இது தாண்டா குழந்தை, நீ இந்த இருக்கி யாருனாலும் யார் கெட்டவங்கன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிரச்சனையை முடிச்சிட்டாங்கங்க. விஜயா நம்ம பார்வதி வீட்டுக்கு போய் யார் நம்ம சிந்தாமணி ரோகிணி பிளான் போட்டுட்ருக்காங்க அவனை எதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு ரோஹினிட்ட ஒரு பிளான் சொல்கிறாங்க. நீ வந்து எனி டைம் சண்டையாகவே இருந்தால் தான் நம்ம இந்த பையனால் நம்ம வீட்டில் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு மாமா அனுப்பிச்சி வைப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பிளான் போட்டுறாங்க. அதோட இன்றைக்கி சீரியல் முடிஞ்சிச்சு. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.